ரோகிணியை தவிக்க விடுற முத்து அண்டு மீனா மறுபடியும் மொட்டை கடுதாசியால ஏமாற போற மனோஜ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் முத்து அண்டு மீனா ரோகிணியோட அம்மாவை பார்த்து கிறிஷை தத்தெடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியா கேட்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரோகிணி இதை தடுக்கிற விதமாக விஜயா மூலியமாக காய் நகர்த்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வீட்டுக்கு திரும்பி வந்த முத்து அண்டு மீனா அண்ணாமலை கிட்ட கிறிஷோட பாட்டியை பார்த்து தத்தெடுக்கிற விஷயத்த பற்றி பேசியிருக்கிறோம். அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் யோசித்து நல்ல முடிவை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க. இதை மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்ட ரோகிணி இவங்க போகிற வேகத்தை பார்த்தா தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியா பயப்படுறாங்க. இதனால் விஜயா கிட்ட முத்து மீனா அந்த சின்ன பையனை தத்தெடுக்கிறத பற்றி மாமா கிட்ட பேசியிருக்காங்க. அதனால் அவங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா சீக்கிரமே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, அந்த பையனை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரியா தெரியுதுன்னு சொல்லிட்டு ரோகிணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா பெருசாக எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம இதெல்லாம் பண்ணிட்டு தொலையிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணி தொடர்ந்து விஜயாவோட மூளையை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அனாதை பையனை அவங்க கூட்டிகிட்டு வந்தால் இதை வச்சே பிரச்சனை பண்ணி அவங்கள வீட்டை விட்டே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் விஜயா சொல்கிறாங்க. விஜயா அனாத பையன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரோகிணிக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை பேசியும் சமாளிச்சிடுறாங்க. அத்தோட இனியும் இந்த அத்தையை நம்பினா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா நாமளே ஒரு முடிவு பண்ணிடலாம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி நினச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் கிறிஷை யாருக்குமே தெரியாமல் சென்னையில் ஒரு வீட்டில் தங்க வச்சிடலாம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல்லையும் சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா தோழி வித்யாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக விசாரிக்க போயிட்டாங்க. இந்த தகவலை ரோகிணி அம்மா கிட்டேயும் சொல்லி அடுத்த வாரத்தில் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க. ஆனாலும் முத்து அண்டு மீனா கிறிஷோட விஷயத்தில் இருக்கிற வேகத்தினால ரோகிணி நிம்மதி இல்லாமல் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட மனோஜ் என்ன பண்ணுறாரு, கடை எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதுலையுமே ரோகிணி கவனம் செலுத்த முடியாமல் அலையிறாங்க. இந்த நேரத்தில் மனோஜுக்கு மறுபடியும் ஒரு மொட்டை கடுதாசி வந்துருச்சு. அதில் உங்களை கூடிய சீக்கிரத்திலேயே ஏமாற்றி ஒட்டுமொத்த கடையையுமே பிடுங்க போகிறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு நடுத்தருவில் வந்து நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது போல் அந்த கடுதாசியில் எழுதியிருக்குது. இதை படித்ததுமே வழக்கம் போலவே மனோஜ் பதற்றத்தோட யார் இதை அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா தேடி அழைகிறாரு. ஆனால் யார் அப்படிங்கிற மாதிரியா தெரியாத நிலையில் ரொம்பவே குழப்பத்தோடையும் இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் மனோஜை யாரோ ஒருத்தங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அது ஜீவாவாக கூட மேபி இருக்கலாம். கூடிய சீக்கிரத்திலேயே மக்கு மனோஜை ஏமாற்றி ஷோரூம் மொத்தத்தையுமே அபகரித்து ஏமாற்ற போகிறாங்க. இதனால் ஓவராக ஆட்டம் ஆடுற ரோகிணியினுடைய அட்டகாசமும் கொஞ்சம் அடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிறிஷோட விஷயத்தில் முத்து அண்டு மீனா எடுக்கிற வேகத்தினால ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாத இந்த பிரச்சனையிலையுமே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஒரு மனுஷியால் எத்தனை பிரச்சனைகளை தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சிக்கல்களில் சிக்கி தவிச்சாலும் ஏதோ ஒரு வகையில் எதுலேயுமே மாட்டாமல் அதை ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரோகிணி மாற்ற அந்த ஒரு தருணத்துக்காகத்தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. பட் அது கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.